சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய KR ராமசாமி அவர்களையும், அதேபோல் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடாவாக திருமதி விஜயதரணி அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அறிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பணிகள் என்பது ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பணியாற்றுவோம். மக்கள் பிரச்சனைகளில் இணைந்து செயலாற்றுவோம். அதே மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் சொல்லி இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் காங்கிரஸில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்களுக்கு சரியான முறையில் வேலை செய்யவில்லையோ என்ற கருத்தையும் அவர்தான் சொல்லியிருக்கிறார். அதாவது நீங்கள் தேர்தலில் ஒரு தோல்வி ஏற்பட்ட பிறகு பலவிதமான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம், அவர்களும் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தார்கள். ஆகவே சொல்லப்படுகின்ற கருத்துக்களுக்கு இரண்டு கட்சிகளும் தான் பொறுப்பாக வேண்டுமே ஒழிய ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பது என்பது சரியாக இருக்காது. என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்க வேண்டிய கூட்டணி. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை வாரி இறைத்த காரணத்தாலும், வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்த காரணத்தாலும், அது மட்டுமல்ல, ஓட்டு எண்ணிக்கைகள் ஆரம்பித்த உடனேயே 10 மணிக்கெல்லாம் மோடி அவர்கள் ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து கூறியதும் தான் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி தோல்வியுற்றதற்கு ஒரு முக்கிய காரணம். 41 தொகுதி இன்னும் 4 நீங்க சொல்றாடி கிடைச்சதா சந்தோஷமா தான். நீங்க இதுல சிதம்பரம் ஆதரவாளர்கள், இளங்கோவன் ஆதரவாளர்கள் அதெல்லாம் கிடையாதுங்க. போட்டியிட்ட 41 பேரும் காங்கிரஸ் வேட்பாளர்கள். நல்ல முறையில் அவர்களுக்கு ஏற்ற முறையில் அவர்கள் பணியாற்றினார்கள். இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் கடந்த தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த 5 ஆண்டுகளில், குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி என்பது மீண்டும் தமிழகத்திலே 3ஆவதாக அசைக்க முடியாத ஒரு சக்தியாக திமுக, அதிமுகவுக்கு அடுத்தபடியாக பெரிய இயக்கமாக இருப்பது நாங்கள் தான் என்பதை இந்த தேர்தல் மிகவும் தெளிவாக காட்டியிருக்கின்றது. தேர்தல் தள்ளி போகவில்லை, தேர்தலை ரத்து செய்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். என்னென்னமோ தகவல்கள் வரலாம். எங்களை பொறுத்தவரையில் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் உண்மையான தேசியவாதிகள். அவர்களை பொறுத்தவரையில் எந்த நிலையிலும் காங்கிரசிற்கு எதிராகவும் காங்கிரஸை விட்டும் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. தனியார் பால் விலை உயர்த்தியதை இந்த அரசாங்கம் அனுமதிக்க கூடாது. அது மட்டுமல்ல, இப்போது அரசாங்கம் பால் விலையை கிட்டத்தட்ட 45 ரூபாய்க்கு லிட்டருக்கு விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பால் விலையை 25 ரூபாய்க்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அதிமுக அரசு, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற இந்த அரசு தேர்தலில் அவர்கள் வாக்குறுதி தந்தபடி 45 ரூபாய்க்கு விற்கப்படுகின்ற ஆவின் பாலை 25 ரூபாய்க்கு கொண்டு வர உத்தரவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.